இன்று ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? ஜூன் 21. என்ன ஜூன் 21 முக்கியமான நாள்? இன்டர்நேஷனல் யோகா டே இல்லையா? சர்வதேச யோகா தினம். ஒவ்வொரு வருஷமும் இந்த 21ஆம் தேதி ஜூன் மாசம் நாம இந்த யோகா டேவை கொண்டாடுறோம். எதுக்கு அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். இது யோகாவை நாம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண. எதுக்கு யோகாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மனித வாழ்க்கைக்கு, மற்றதெல்லாம் விட்டுருங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? மூச்சு விடுறது இல்லையா? ஸோ யோகால மூச்சு பயிற்சி. அடுத்தது நம்மளோட கை கால்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நீட்டி நெளிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அதை கொஞ்சம் ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்து நம்மளுடைய புத்தியையும் நம்ம மனசையும் ஒருநிலைப்படுத்தி நாம தியானத்துல ஈடுபடுறது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. யோகாங்கிறது நம்ம உடம்பு செயல்படணும்னா என்னென்ன பண்ணணுமோ அதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி ஒழுங்கா பண்ண வைக்கிறது தான் யோகா. ஏன்னா வேற ஒன்றும் பெருசா வெளியிலேருந்து உள்ள வர்றதுலாம் இல்லை, உள்ள இருக்க விஷயத்த ஒழுங்கா செயல்பட வைக்கிறது இல்லையா? ஸோ இப்போ இந்த கோவிட்ல நம்மளுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு இந்த உலகம் இல்லையா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பதான் பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. அப்புறம் கோவிட் போன உடனே பிரீத்திங் எக்ஸசைஸ் போயிடுச்சு. ஸோ இதை நாம அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் எடுத்துக்காம தினந்தோறும் டெய்லி நம்ம லைஃப்ல இதை நாம ஒரு ப்ராக்டிஸா கொண்டு வரணும். ஒண்ணுமே இல்லை, மூச்சு பயிற்சி, கை கால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றது, ஒரு சின்ன வாக்கிங்கு, கண்ணை மூடி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம். இதையே நம்மளால பண்ண முடியலன்னா, நாம இவ்வளவு பெரிய உடம்பு நமக்கு கொடுத்து இவ்வளவு பெரிய வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சு, அது கடவுள் நம்புறீங்களோ நம்பலையோ, இட்ஸ் நேச்சர், வாட் எவர் இட் இஸ், இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளுடைய உடம்பு, புத்தி, மனசு இல்லையா? ஸோ இது ஒழுங்கா செயல்படணும்னா நாம தினந்தோறும் கண்டிப்பா யோகாவை பயிற்சி பண்ணணும். இன்னில இருந்து நம்ம இந்த யோகா தினம் 2025ல இருந்து நாம டெய்லி நம்ம உடம்புக்காக, நமக்காக நாம ஹெல்த்தா இருந்தாதான் நம்ம குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம குடும்பம்லாம் ஹெல்த்தியா இருந்தாதான் இந்த நாடே ஹெல்த்தியா இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த 2025 இன்டர்நேஷனல் யோகா டேவோட முக்கிய மைய புள்ளியா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.